90s கிட்ஸ்க்கு கல்யாணத்துல தான் கஷ்டம்னு கேள்விப்பட்டோம். இப்போ என்னடான்னா, வேலை கிடைக்கிறதோ கஷ்டமா இருக்கு, வேலையில இருக்கிறதோ கஷ்டமாயிட்டு இருக்கு. இது என்ன புது சாபம்னு தெரியல. ஆஃபீஸ் பாலிடிக்ஸு, ஏஐ, புது ஜென்ரேஷனு இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில பூந்து விளையாடுது. நான் தான் வேலை இல்லாம கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு பிளான் இல்லாம இருக்கேன் அப்படின்னு நினச்சு தான் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணின்னு இருந்தேன். கமெண்ட்ஸ் பார்க்க பார்க்க தான் எல்லாம் புரியுது. என்னை விட இன்னும் நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னுக்கிறாங்கன்னு. யாரை கேட்டாலும் 2 வருஷமா வேலை இல்ல, 3 வருஷமா வீட்ல தான் இருக்கேன். அடுத்து என்ன பண்ணணும்னு பிளான் இல்ல. கமெண்ட் பண்றவங்க எல்லாருமே 90s தான். 90s கிட்ஸ் தான் கரெக்டானவங்க அப்படின்னு எல்லார்கிட்டயும் ஒரு நல்ல மைண்ட் செட் இருக்கு. ஆனாலும் நம்மளுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை. படிச்சோம், வேலைக்கு போனோம், எல்லாம் பண்ணோம். ஆனா அப்கிரேட் ஆகுறது மறந்துட்டோம். இந்த புது உலகத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள நம்ம அப்டேட்டே பண்ணல. அதான் பிரச்சனை. வெறும் கஷ்டப்பட்டோம். கழுத மாதிரி கஷ்டப்பட்டோம். அப்கிரேட் பண்ணிக்கல. புது ஸ்கில்ஸ் எதுவும் கற்றுக்கல. இப்போ என்னடான்னா புது ஜென்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸோட வந்து நம்மளை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க. இது இல்லாமல் ஏஐ தலைனும் வேறு. இப்பயே இந்த கெதினா இன்னும் 4-5 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம கெதியெல்லாம் எப்படி இருக்க போகுது தெரியல. நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குது. இதில் கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம ஃபேமிலிஸ்லேயே நிறைய டைம் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நிறைய பேர்கிட்ட பேசும்போது அதுதான் தெரியுது. வீட்டில் மதிக்க மாட்டேறாங்க, அப்புறம் வேலை இல்லாததுனால அதனால நான் வீட்டில் இருக்கிறதில்ல, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு நிறைய பேர். நம்ம இந்த புது ஜென்ரேஷனுக்கு அதுக்கப்புறம் புது டெக்குக்கு அடாப்ட் ஆகாது தான் பெரிய பிரச்சனையே. வீட்டில் இதை போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அவங்க நான் நினைக்கிறாங்க நம்ம தான் ஒழுங்காக வேலை செய்யலை, அதனால தான் உன்னை வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. ஆஃபீஸில் நடக்கிற பாலிடிக்ஸ் பற்றியும் அவங்களுக்கு புரியாது. நம்மளால அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. அதையே எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா ஏஐ பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. வேலை இல்லாமல் வீட்டில் கூட கொஞ்சம் நிம்மதியாக இருந்துடலாம். ஆனாக்கா இந்த பயத்திலேயே ஆஃபீஸ் போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் கொடுமையே. என்னைக்கடா நம்மள தூக்குவாங்கோ, என்னைக்கடா நம்மள ரீப்ளேஸ் பண்ணுவாங்கோ, என்னைக்கடா ஜூனியரை கூட்டின்னு வந்து நம்மள வெளியே துரத்துவாங்கோ, இந்த மாதிரி பயத்திலேயே போயிருக்கணும். கம்பெனிஸில் கூட இவன் பழைய ஆள், இவன் இருக்கட்டும், இவன் பண்ணின்னு போட்ட வேலை அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ஏஐ வந்துச்சுன்னா தூக்கி போடு, புதுசாக யாருன்னா கம்மி சம்பளத்துக்கு கிடைச்சா இவனை தூக்கி போடு, இல்லை அவங்க கூட சர்டிஃபிகேஷன்ஸ் இருந்தால் இவனை தூக்கி போடு அப்படின்னு ஈஸியாக போயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் கிராஜுவேட் ஆகிறாங்க, எல்லாருக்கும் வேலை வேணும். அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம தனியாக தெரியணுன்ட்டு ஸ்கில்ஸ் ஏதாவது கற்றுன்னு வராங்க. அதுக்கப்புறமா காம்படிஷன் இருக்கிறதுனால கம்மி சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன்னு ஒத்துக்கிறாங்க. அதனால நம்மள மாதிரி பழைய பேசுங்களுக்கு மரியாதையும் இல்லை, ஆஃபீஸில் இடமும் இல்லை. என்னோட சுச்சுவேஷனும் அதே தான். என்கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனால் நான் ஒரே ஃபீல்டில் வேலை செய்யலை. என்கிட்ட ஸ்கில்ஸ் இல்லை, சர்டிஃபிகேஷன்ஸ் இல்லை. சும்மா எக்ஸ்பீரியன்ஸை வச்சு என்ன பண்ணுறது? இது வரைக்கும் ஒரு ஃபோன் கால் வரல. இந்த 2 மாதத்தில் நிறைய இடத்துல நானும் அப்ளை பண்ணேன், ஆனால் ஒரே ஒருத்தர் ஃபோன் பண்ணி நான் பேசலை என்கிட்ட. இது இல்லாமல் இப்போ புதுசாக இன்னொரு பிரச்சனை, நம்ம வயசு ஒரு பிரச்சனையாக இருக்குது. 30 ஆயிடுச்சு, 33 ஆயிடுச்சு, 34 ஆயிடுச்சு, இவங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வேறு இருக்குது. அதை அவங்க ஓப்பனாக ஷேர் பண்ணலனாலும் இன்டெரக்டாக நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க, நம்மளுக்கு வயசு ஆகிடுக்குது, அதனால தான் உங்களுக்கு வேலை கொடுக்க முடியாதுன்னு. யாரையும் ப்ளேம் பண்ணுற மாதிரி இல்லை, இதில் நம்ம தப்பு தான். நம்ம அப்கிரேட் ஆகிருந்துக்கணும், இந்த கரண்ட் ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருந்துக்கணும். ஒன்றுமே பண்ணல. நம்மெல்லாம் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நினச்சி பார்த்தோமா, இந்த மாதிரி ஜூம் கால்னு வரும், இல்லை மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் வரும், அதுலேயே வீடியோ காலில் பேசி இன்டர்வியூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருந்தாக்கா புது ஜென்ரேஷன் என்னடான்னா சோஷியல் மீடியா வச்சு ஏர்ன் பண்ணிட்டு போயின்னுறாங்க. இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டின்றாங்க, யூடியூப் செலிபிரிட்டின்றாங்க, கார் வாங்கிட்டேன்றாங்க, வீடு வாங்கிட்டேன்றாங்க, மூவிஸில் நடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிக்குதுன்றாங்க. 24 வயசு வரது எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்துலேயும் செட்டில் ஆகிட்டுக்கிறாங்க. நம்ம 34 வயசானா கூட ஒரு வேலை கிடைக்காம திண்டாடினுக்கிறோம். நம்மளும் சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் போட்டு வீடு வாசல் வாங்கினாலும் பரவாயில்ல, வீட்டு செலவு நடத்துகிற அளவுக்கு இன்கம் வந்தால் போதும்னு நினைக்கிறோம். ஆனாக்கா நம்ம முன்னே போய் நிற்கிறோமா? வெறும் நினைக்கிறதோடு சரி, முயற்சியே எடுக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தான் ஸ்டேஜ் ஃபியரு, அப்புறமா இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஃபியர் இதெல்லாம் இருக்குது. நானும் வேலையை ரிசைன் பண்ணிட்ட பிறகு நினச்சேன், சரி யூடியூப்பில் கண்டென்ட் போட்டுங்கிறோமே, அதுலேருந்து எதுனா ஒரு இன்கம் சோர்ஸ் ரெடி ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. நிறைய நாள் என்ன வீடியோ போடணுன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம இந்த ஜென்ரேஷன் இல்லை. இந்த ஜென்ரேஷனுக்கு எல்லாமே தெரியுது, என்ன பண்ண, எது போட்டால் ஒர்க் ஆகும், எது போட்டால் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாததுனால நம்மள நிறைய பேர் என்ன பிளான் பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணலாம், அதுதான் நம்மளுக்கு ஒரே வழி அப்படின்னு பிளான் பண்ணுறோம். ஆனால் அங்கேயும் பிரச்சனை, நம்மக்கிட்ட பெருசாக சேவிங்ஸ் இல்லை, என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா இல்லை. சரிடா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதனா ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு அப்படி யோசிச்சு பிடிச்சி எதனா ஒரு ஐடியா எடுத்துன்னு வந்தால் கூட அதுக்கு எடுக்கிறதுக்கு இப்போ 100 பேர், அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியா வேறு. இதே மாதிரி தான் யாரோ ஒருத்தர் யோசிச்சு இந்த தேங்காய் பால் பிஸ்னஸ் ஐடியா பிளான் பண்ணி ஏதோ பார்க் வெளியே வச்சு ஆரம்பித்தாங்க. நானும் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஓகே ஒரு நல்ல ஐடியா இல்லை, காலையில் வச்சு சேல்ஸ் பண்ணிக்கிறாங்கோ, இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மி, பரவாயில்ல புத்திசாலியாக யோசிச்சுக்கிறாங்கன்ட்டு. அதை கெடுக்கிறதுக்கு 100 பேர். இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்தாக்கா
அங்கங்கே அவுட்லெட் ஓப்பன் ஆயிடுச்சான், அவங்கவுங்க தேங்காய் பால் விற்கிறாங்க. காம்படிஷன்ற பேரில் எல்லார் பிஸ்னஸ் எல்லாரும் கெடுத்துக்கிறாங்க. இப்போ 10 பேர் விற்றாக்கா கஸ்டமர் ஸ்ப்ளிட் ஆகிடும். அதுக்கப்புறமா யாருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்? அப்புறம் ஒரு 10 நாள் பார்க்க வேண்டியது தான். அப்புறம் மூடிட்டு எல்லாம் வீட்டுக்கு போகணும். சோஷியல் மீடியா வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதா இல்லை நம்மளுக்கு பால் பண்ணதானே புரிய மாட்டேங்குது. வெறும் பிஸ்னஸில் வேண்டிய காம்படிஷனு ஏதாவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் யாராவது போட்டக்கூடாது. இந்த கேரளாவில் அந்த சேனல் அது தண்ணி போகும் இல்லைங்களா, அதில் குளிக்கிறது வீடியோ யாரோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தாக்கா ஊர்பட்ட ஜனம் போய் ரொம்பிட்டு லாஸ்ட்டில் அதை மூடிட்டாங்க போலகுது. இப்போது வெளியேந்து வந்து எல்லாம் பண்ணதுனால அந்த ஊரில் இருக்கிறவங்கள கூட குளிக்க விட்றாங்களான்னு தெரில. மோஸ்ட்லி அவங்கள கூட பேன் பண்ணிட்டுக்குவாங்க. நம்மக்கிட்ட நல்ல ஐடியாவே இருந்தாலும் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாக்கா நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்குலையோ அதை கெடுக்கிறதுக்கு 100 பேர் வந்துடுவாங்க போலது. அவங்களுக்கு குத்த சொல்லணுமா இல்லை அவங்கக்கிட்ட கூட ஆப்ஷன் இல்லை, சரி நம்மள இதை பண்ணி பொழிச்சிக்கலான்னு பண்ணுறாங்களா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரி பிஸ்னஸ் தான் ஒர்க் அவுட் ஆகல, வேறு ஏதாவது யோசிக்கலான்னு பார்த்தாக்கா இருக்கிறது ஒரே ஆப்ஷனு ஃப்ரீலான்சிங். ஏன்னா கம்பெனியில் நம்மளை எடுக்க மாட்டாங்க. ஸோ நம்மளே சொந்தமாக எதுனா கற்றுக்குன்னு பண்ணால் தான் உண்டுன்னு அந்த பக்கம் திரும்பினா அதில் ஒரு கன்ஃபியூஷன். வீடியோஸில் பார்த்தா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுங்க, கண்டென்ட் ரைட்டிங் பண்ணுங்க, கண்டென்ட் கிரியேட்டர் ஆகுங்க, லேப்டாப் ரிப்பேர் கற்றுக்கோங்க, மொபைல் ரிப்பேர் கற்றுக்கோங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்ஸு, ஏகப்பட்ட சஜஷன்ஸு. ஆனால் அது எல்லாமே எல்லாருக்குமே ஒர்க் ஆகுமா? எந்த ஸ்கில்லும் தேவையில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்றீங்க. ஆனாக்கா அது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு யார் சொல்கிறது? ரிசர்ச் பண்ணி எதுனா ஒன்று பண்ணலாம் டிசைட் பண்ணி இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சி நம்ம ஆரம்பித்தாலும் யார் கேரண்டி கொடுக்குறது இது கன்ஃபார்மாக ஒர்க் அவுட் ஆகும்னு? கோர்ஸ்காரன் சொல்லுவானா, நீ இது பண்ணுப்பா 100% கிளைண்ட் கிடைக்குவாங்க, இல்லை 100% பிளேஸ்மெண்ட் இருக்குதுன்ட்டு. 100% பிளேஸ்மெண்ட்டுன்னு சொன்னாலுமே அதில் எல்லாருக்குமே பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்க முடியுமா அவங்களால? நம்மக்கிட்ட காசு இருக்குது இல்லை ஏஜ் இருக்குன்னா நம்ம ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி பார்க்கலாம். சரி இன்னொரு கோர்ஸ் கற்றுக்கலாம், போனால் போட்டோம், சிவிலனா எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுன்ட்டு. நம்மளுக்கு தான் வயசாயின் போயின்னுக்குது, நம்ம எங்கே டைம் வேஸ்ட் பண்ண முடியும்? அது இல்லாமல் அந்த கோர்ஸ் கற்றுக்குன்னு நம்ம சம்பாதிக்கிற வரைக்கும் நம்ம வீட்டு செலவெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது? ஏதோ 1 மாதம் 2 மாதம்னாக்கா பரவாயில்ல, 6 மாதம் 1 வருஷம்னாக்கா அது காசு எப்படி ரெடி பண்ணுறது, வீட்டு செலவு எப்படி மேனேஜ் பண்ணுறது? என்னடா இவன் வெறும் நெகட்டிவாகவே பேசினுக்கிறான்னு நீங்கள் நினைக்கலாம். இதெல்லாமே என் மண்டியில் ஓடினுக்குது. கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாக்கா நிறைய பேர் மண்டியில் எது தான் ஓடினுக்குதுன்னு எனக்கு கிளியராக புரியுது. ஏன்னா நானும் எனக்கு எது பண்ணால் செட் ஆகும், நான் எது பண்ணால் இம்ப்ரூவ் ஆக முடியும் அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சுக்கிறேன். ஆனால் எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஆல்ரெடி நாங்களே குழப்பத்தில் இருக்கிறோம், நீ வேறு இன்னும் குழப்பி விட்டுங்கிற, நீயே சொல்யூஷன் சொல்ல மாட்டேங்கிற. அப்புறம் என்னத்துக்கு தான் இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ எதுக்குன்னா நம்மள கொஞ்சம் பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குவாங்க. அவங்க ஒரு கிளியராக பிளான் பண்ணி இந்த கோர்ஸ் பண்ணால் ஒர்க் ஆகும், இல்லை இந்த ஸ்கில்ஸ் கற்றுக்குனாக்கா இவ்வளோ டைம் ஃப்ரேமில் நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த மாதிரி யார்கிட்டனா ஐடியா இருக்கும். அவங்க வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு எதனா ஷேர் பண்ணாக்கா அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவே ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணின்னு இருக்கேன். ஏன்னா இதே மாதிரி தான் கொஞ்சம் பேர் சேர்ந்து சஜஸ்ட் பண்ணாங்க, ஒரு டெலிகிராம் சேனல் வச்சுக்கோங்க, ஒரு குரூப் வைங்கோ, அதில் அட்லீஸ்ட் யார்ட்டனா ஐடியாஸ் இருந்தாக்கா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணதுனால நான் டெலிகிராம் சேனலும் ஒன்று ஓப்பன் பண்ணேன். நானும் சும்மா ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு ஆன்லைனில் இந்த 5 கோர்ஸ் பண்ணுங்க ஏர்ன் பண்ண முடியும், இந்த ஸ்கில்ஸ் கற்றுக்கோங்க ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு ஏதோ ஒன்று போட்டு விடலாம். ஆனால் அது தப்புன்னு எனக்கே தெரியும். ஏன்னா நான் இந்த மாதிரி வீடியோஸ் எவ்வளோ உட்காந்து பார்த்துருக்கேன். சும்மா ஏதோ ஒன்று சொல்லிட்டு போவாங்க, ஆனால் அவங்களே அதை வச்சு சம்பாரிச்சிக்க மாட்டாங்க. சும்மா இதை ட்ரை பண்ணுங்க அதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லை சும்மா அதை டம்மியாக காட்டிட்டு நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அவ்வளோ ஏர்ன் பண்ணேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அது உண்மையாக இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் சப்போஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், வாழ்க்கையில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கு உங்ககிட்ட ப்ராக்டிக்கல் அட்வைஸ் இருந்தாக்கா அதை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நான் வேணா வீடியோவில் அப்படியே அதை ஷேர் பண்ணிடுறேன். கிளாரிட்டி அதுக்கப்புறமா ரியாலிட்டியை ஷேர் பண்ணால் தான் நல்லது. சும்மா ஃபேக்காக மோட்டிவேஷனை போடுறது, அப்புறமா வாய்க்கு வந்து சொல்லிட்டு போகிறது தப்பு. நம்ம தான் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும், வேறு வழியே இல்லை.